discussed in today. We are going to continue the same differential calculus, but the subtopic is called continuity of a function. So before we are going to enter into this continuity function, I want everybody to say aye or hello to me, then I'll proceed. Because we have a minimum span of time, very short time we having, so that we have to complete all the syllabus. We have to complete all the syllabus so that I have to go quick. அதனால நம்ம டைம் நிறைய எடுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால குயிக்கா சொல்லுங்க போகலாம். வாய்ஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கடன்னு போயிட்டே இருக்கலாம். ஹாய் சார். குயிக். ஹலோ ரைட். குட் ஈவினிங். குட் ஈவினிங். Good evening. Good evening. Good evening, sir. Okay. Good evening. Good evening. Good evening. Good evening, sir. Thank you very much. Thank you very much for your Good evening, response. sir. Good evening, sir. Good evening, sir. Right. Good evening, sir. Good evening, ma. Okay. Right. Thank you very much. Thanks a lot. God bless you. Today is also we are going to discuss one of the very important sections called continuity. What is the meaning of continuity? Our continuous function la enna, what is the meaning அப்படினு சொன்னா, in general I'll give an example. ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம ரெண்டு பேரும் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கிளாसेसல இல்லையா? சில சமயம் நீங்க என்ன சொல்றீங்க, சார் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது சார் சொல்றீங்களா இல்லையா? நேத்து கிளாஸ்ல கூட நிறைய டிஸ்டர்பன்சஸ் ஆச்சு நமக்கு. People are telling that sir your voice is breaking sir. So that is nothing but the continuous going on. நம்ம பேசிட்டே இருக்கோம் போன்ல, திடீர்னு பார்த்தா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அந்த வாய்ஸ் கேட்காது, there is some break. மறுபடியும் நீ கண்டினியூஸா பேசிட்டே இருப்ப, ஹலோ என்ன அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? the break is there. ஸோ நம்ம போகும்போது உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகும் பொழுது the continuous அங்க வந்து நிக்குது, அதுதான் கண்டினியூட்டி, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ இன் ஜெனரல் how can I say, இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு வாட்டர் பைப் இருக்கு, நம்ம வாட்டர் டேங்க் நம்ம வீட்டுக்கு மேல வச்சிருக்கோம், அந்த டேங்க்ல இருந்து தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். எங்கேயாவது பிளாக் இருந்தா அங்க ஸ்டாப் ஆயிடும். அப்போ அந்த சில சமயங்கள் என்ன பண்ணா, அந்த பிளாக் தாண்டி கொஞ்சமா தண்ணி வரும், a little amount of water will flow out. So this is because of there is some break, there is some hindrance. அதனால தான் அதுக்கு பேரு கண்டினியூஸ் அங்க இல்லைன்னு சொல்லணும். அப்போ கண்டினியூஸ்னா ஃப்ரீ ஃப்ளோயிங் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்சஸ். நான் பேசுறது உங்களுக்கு கண்டினியூஸா கேட்டுச்சு, கிளியரா கேட்குதுன்னு சொன்னா கண்டினியூஸ். அப்பப்போ விட்டு விட்டு கேட்குதுன்னா அது கண்டினியூஸ் கிடையாது. இதுதான் மீனிங் ஆஃப் தட். Are you all clear? This is the general meaning of continuity. Then how can I say in mathematics? எப்படி சொல்லலாம், if I draw a graph, for example, this is called x and y axis. You all know the graph. If I draw a graph without taking my pen or pencil, பாருங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கிராஃபை வரையணும்னு சொன்னா அது பேரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இல்லையா? அப்போ ஜெனரலி என்ன சொல்ற, கண்டினியூஸ் மீன்ஸ் a graph without any break. இப்போ சப்போஸ் நான் ரெண்டு ஃபங்க்ஷன் போடுறேன், பாருங்க டயக்ராம் வரைஞ்சிட்டேன், இப்படி ஒன்று போடுறேன், மறுபடியும் இப்படி ஒன்று போடுறேன். அப்போ there is a break in between. அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல இது பிரேக் ஆயிடுச்சு. அப்போ this is not a continuous function. ஒரு சில பாயிண்ட்ல மட்டும் கண்டினியூஸா இருக்கும், சில சமயங்கள்ல எல்லா இடமும் கண்டினியூஸா இல்லாம இருக்கும். அப்போ இந்த கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லும்போது ஜெனரல் என்ன சொல்லனா, when I draw a graph without taking a pen or pencil, it's called continuous function. If there is any little bit of break, then it is discontinuous. Maybe it is discontinuous at particular points or particular intervals. இதுதான் continuous function. புரிஞ்சுதுங்களா? அப்ப கண்டினியூஸ்னா என்ன அர்த்தம்? When I draw a graph without taking a pencil, if there is any break, then it is not continuous. Maybe it is not continuous at that particular point. இல்ல ஒரு சில இன்டர்வல்ஸ்ல அது இருக்கலாம். இதுதான் கண்டினியூஸ். அப்போ கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ரெஃப் பண்றீங்க, இது மட்டும் இந்த டிராயிங்ல continuity at a point. What is the meaning of that? So please take down the definition. A function f of x. A function, please take down the definition. A function f of x is said to be continuous. A function f of x is said to be continuous. At a point, at x is equals to a. At x is equals to a. If, பாருங்க, இதான் இப்ப சொல்ல போறேன். நான் நேற்று கிளாஸ்ல உங்களுக்கு லிமிட்ஸ் பத்தி சொல்லி கொடுத்தேன் இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ஸ். The values approaches to a from the left hand side is called left hand limit. So the value approaches to a from the right hand side is called right hand limit.
Now listen carefully. In yesterday class, I explained the different graphs. Here, the graph இருக்கு இல்லையா? The graph பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டச் ஆகலப்பா. See, நல்லா கவனிங்க. இதுதான் ரொம்ப important. Both are not touching. இங்க பாருங்க, இதுவும் அதே மாதிரி left hand side, right hand side வந்து both are approaching A, but not achieving A. Both the values are same. At x equals to A, your f of x is equals to somewhat B. Somewhat B. So therefore, I can say your limit x tends to A minus f of x is equals to limit x tends to A plus f of x are equal. If both are equal, நம்ம என்ன சொல்லலாம்? They exist. The limit exists in சொல்லிடுவோம். Both are equal and it is finite. Then I can say the limit exists. Here only the property satisfied for limit exists. நல்லா கவனிச்சுங்க. Please listen carefully. புரியுதுங்களா? டவுட் இல்ல தயவு செய்து யாரா இருந்தாலும் உடனே கேட்டுருங்க. இந்த கான்செப்ட்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டா தம்பி ஈஸியா போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் ஈக்குவலா இருந்தால் டெஃபினட்டா சொல்றேன் அது லிமிட் எக்ஸிஸ்ட். அதுவும் இட் இஸ் ஃபைனைட், இன்ஃபினிட்டா இருக்கக்கூடாது. இருந்தா இப்போ லிமிட் எக்ஸிஸ்ட். இது வரைக்கும் சொல்லியாச்சு. இப்போ இந்த ரெண்டு கிராஃபும் ஒன்னு சேர்ந்துருச்சு. both the graphs are கனெக்ட் பண்ணிட்டேன். இவ்வளவு நேரம் ஒரு பிரேக்ல இருந்துச்சு. இப்போ நான் இந்த ரெண்டுத்தை கனெக்ட் பண்ண பிறகு இந்த கிராஃப் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆயிடுது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த f of a value is also equals to b. Left hand line, right hand limit, and also your f of a is all same. Then only we can say this is a continuous function. So you can write this as this is equals to f of a. Please listen carefully. When a function is continuous at a point x equals to a, both left hand limit and right hand limit are equal, and the point at a is also equal. When I substitute a, அதுவும் ஈக்குவலா இருக்கும். மூன்று வேல்யூ ஒரே மாதிரி இருக்கும். பாருங்க, மூணு வேல்யூ b ஆ இருக்கு. Then it is called as a continuous function. Any doubt in this? யாருன்னா டவுட் இருக்கா? இன்னும் கிளியர் பண்ணணுமா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவல். இது ரெண்டும் அப்பதான் ஜாயின் ஆகும். அதர்வைஸ் அது வரைக்கும் அது ஒரு பிரேக் இருக்கும். இப்போ பிரேக் ஆன உடனே இந்த ரெண்டு கிராஃபும் ஒண்ணா சேர்ந்துச்சு. அப்போ this is called continuous function. Please take down. Any doubt? இப்போ பாருங்க, இன்னொரு விஷயம் உள்ள சொல்லி தரேன் உங்களுக்கு. சம்டைம்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இல்லையா, அதனுடைய வேல்யூ x is equals to a minus h ன்னு சொல்லலாம். இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ரைட் ஹேண்ட் லிமிட் உங்களுக்கு இன்னும் புரியறதுக்காக அப்ப அது இன்க்ரீஸ் ஆகும்ல. h is called somewhat interval. It is a minus x. When it going to right hand side, அப்ப x உடைய வேல்யூ என்ன எழுதலாம்? நீங்க சொல்லாமே. When it going towards right hand side, I can write this as a plus h. A plus h. Then we can say your h tends to 0. Instead of f of x, I can write this as f of a minus h. This is called left hand limit. Similarly, limit h tends to 0, f of a plus h. This is called right hand limit. Both are equal and that is equals to f of a. அப்போ இந்த 0 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் போடுறோம். அது எது குறிக்கிறது? லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட். a minus h, a plus h left hand right hand. Some casesல இந்த மாதிரி क्वेश्चंस வருது. நீங்க அங்க வந்து யோசிக்க கூடாது. Actually இது left இது right னு எடுத்துக்கலாம். Please take down. This is all about continuity at a point. இதே விஷயத்தை at interval a, b ன்னு ரெண்டு இன்டர்வல் இருக்கும். இதுக்கு பேரு என்ன இன்டர்வல்மா? What is the name of this interval? This is called open interval. Open interval means exclusive of a and b. இதே சேம் கண்டிஷன்ஸ் இந்த a பாயிண்ட்லயும் b பாயிண்ட்லயும் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். இல்ல a b க்கு சாரி a க்கும் b க்கும் in between இருக்கிற பாயிண்ட்ஸ்க்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். Then it is called a continuous function at this interval. This is called open interval. The same property what I have given. Then this is called closed interval. Closed interval means you can write like this. Everybody knows that. Which means a o b o include ஆகும். இப்ப பாருங்கப்பா, include 1,3 ன்னு எடுக்கணும் வச்சுங்க. இந்த 1,3 ன்னு ஒரு செட் எடுக்கிறேன். இது எல்லாமே ஃபுல்லா integers ன்னு வச்சுங்க. You have to take 1, you have to take 2, you have to take 3. You have to take all the three values. You check for that. F of 1, f of 2, f of 3. இது எல்லாத்தையும் செக் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் சேமா இருந்தது values. Then immediately I can say your 1,3 closed is a continuous function at this interval. இது பாயிண்ட், இது interval. That's all.
Please take down. அடுத்தது போயிடலாமா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ அப்போ எப்போ இதை வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா? நேற்று கிளாஸ்ல சொல்லிட்டேன், லிமிட் எக்ஸிஸ்ட்னா both left hand and right hand are equal, that is equals to finite னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க. சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா everywhere continuous. Some of the functions are everywhere continuous. What are the functions? I'll give some examples. So everywhere continuous means the interval is the domain. இதுக்கு வந்து domain சொல்லுவோம். minus infinity to infinity. எல்லா இடங்களிலும் எல்லா பாயிண்ட்ஸுமே கண்டினியூஸா இருக்கும். If you take a parabola, இப்படி ஒரு parabola இருக்குன்னு வச்சுங்களேன். Parabola is a polynomial. You all know that y squared is equals to 4ax. அப்போ y squared equal to 4ax is such a polynomial. It is a continuous function. பாருங்க என்ன பிரேக் இருக்கா? x squared equal to 4a வரும் சார். Sorry, தப்பா போட்டேனா? Thank you. Thanks a lot. X squared is equals to 4ay. So it is a continuous function. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, some of the functions is everywhere continuous. நம்ம ப்ராப்ளத்துல சில சமயம் டைரக்டா கேட்போம், which of the following functions are not continuous அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்வி எல்லாம் கொடுப்போம். ஒரு trigonometry functions இருக்கும், ஒரு polynomial function இருக்கும், ஒரு logarithmic functions இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு பார்ப்போம். எந்தெந்த functionsலாம் continuous at everywhere? Continuous at everywhere. So take down some of the functions என்னென்ன continuousல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first one is constant function. Constant function. Second, identity function. Identity function. Modulus function. Polynomial function. Polynomial function. ஓகேவா சார் சொல்லுப்பா. சொல்லுங்க கேக்குது. எப்படி சார் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்? இப்பதானப்பா சொல்லிட்டு இருந்தேன். இப்ப draw the curve. இப்போ ஒரு curve வரையறீங்க, அது அப்படியே போயிடுச்சு, இங்க பிரேக் ஆயிடுச்சு, மறுபடியும் கொஞ்சம் தூரத்துல இருந்து இன்னொரு கிராஃப் அப்படியே கண்டினியூ ஆகுது. இதுக்கு பேரு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இது கண்டினியூஸ் இல்ல, ஒரு சில இடங்கள்ல இது ஜாயிண்ட் ஆகல, அப்பதான் அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். மேத்தமெட்டிக்கலா அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா, you have to find out the left hand limit and right hand limit. ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம f of a இருக்குல்ல, இந்த பர்టిక్యులர் பாயிண்ட் இருக்கு பாரு, இதுவும் சேம் ஆகும். இது லெஃப்ட் ரைட் னு போடும்போது அப்ரோச்சஸ் எக்ஸாக்ட்லி ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட் x tends to 1, x square plus 1. இப்போ x க்கு பதிலா டைரக்டா 1 அப்ளை பண்ணேன், 1 plus 1 2. இதனுடைய வேல்யூ சேமா இருக்கும். அப்பதான் அது இவர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அர்த்தம். இந்த மூணுமே ஃபங்க்ஷன். இப்போ இது கண்டினியூஸ் எவ்ரிவேர்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எடுத்து பாருங்க, எங்கேயுமே பிரேக் இருக்காது கிராஃப்ல. பாருங்க கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் y equals to c, y equals to 2 ன்னு போடுங்க. இல்ல y equals to 2 னா எப்படி வரும்? இதெல்லாம் y equals to 2, இது பாருங்க அப்படியே ஸ்ட்ரைட் லைனா போகுது. இது பேரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதனாலதான் இது எல்லா இடங்களையும் கண்டினியூஸ் ஆகும். இப்போ நான் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் கண்டினியூஸ் என்னன்றது. புரியுதா தம்பி? வாட்ஸ் யுவர் நேம்? இப்போ பாருங்க இது எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. y equal to e power x. உங்களுக்கு ரேஞ்ச்னா பாசிட்டிவ்ல வரும். டொமைன் x உடைய வேல்யூ எது வேணா இருக்கலாம். டொமைன்னா x வேல்யூ எல்லாருக்கும் தெரியும், ரேஞ்ச்னா y வேல்யூ. அப்போ டொமைன் வந்து எப்படி இருக்குன்னா -infinity to infinity, ரேஞ்ச் தான் 0, infinity ன்னு. அப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இஸ் எவ்ரிவேர் கண்டினியூஸ். அது எந்த மாற்று கருத்து நீங்க y equal to x பண்ணி பாருங்க, இல்ல அது எங்கேயுமே பிரேக் ஆகாம போகும். அப்போ நம்ம மேத்தமெட்டிக்கலி சொல்லும் பொழுது, ஜெனரலா சொல்லும் பொழுது, ஒரு கிராஃபை வரையும் பொழுது பெண்ணையோ பென்சிலோ எடுக்காம அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் பேரு கண்டினியூஸ். நடுவுல எங்கேயாவது பிரேக் ஆயிடுச்சுன்னா அது ஒரு சில இடங்கள்ல அது டிஸ்கண்டினியூஸா ஆகுது, பிரேக் ஆகுது. பிரேக் தான் வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா சொல்ல போனா இட் இஸ் a break. ஓகே, நெக்ஸ்ட் இது எல்லாமே எவ்ரிவேர் கண்டினியூஸ். இப்போ அடுத்து பாருங்க லாகரிதமிக் ஃபங்க்ஷன். இந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா
you should have covered the function எப்படி போறீங்க y equals to log base cx. They are இது exponential and logarithm are inverse to each other. They are cross. இது என்ன சொல்றதோ அதுக்கு எதிர மாதிரி எப்படி இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் இருக்கோ அதே போல லாகரிதமிக்கும் எக்ஸ்போனன்ஷியல் they are cross to each other. அப்ப பாருங்க இங்க டொமைன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி இல்லையா இங்க என்ன ஒரு டொமைன் சொன்னா 0 கமா இன்ஃபினிட்டி அந்த ரேஞ்ச் அப்படியே அங்க மாறிடும் உல்டா அப்படியே மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி நம்ம டொமைன் தான் இங்க கன்சிடர் பண்றோம் டொமைன் என்னன்னா 0 கமா இன்ஃபினிட்டி அப்ப என்ன சொல்லணும்னா all the real numbers அப்ப it is continuous at only at real numbers இது log x logarithmic functions மீதி எல்லாமே everywhere continuous. அடுத்து பாத்தீங்கன்னா trigonometric function. Let us go for the trigonometric function. இந்த trigonometric functionsல பாத்தீங்கன்னா sin x cos x the sin x cos x மட்டும் everywhere continuous. Sin x cos x alone everywhere continuous. And tan x cot x நீங்க பொதுவாவே சொல்லலாம் and are continuous in their domains. நீங்க trigonometry எடுத்து பாத்தீங்கன்னா நான் trigonometry நடத்தும்போது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பேன். ஒவ்வொருத்துக்கும் sin x க்கு ஒரு டொமைன் இருக்கு, cos x க்கு ஒரு டொமைன் இருக்கு, இல்ல sin x க்கு ஒரு டொமைன் இருக்கு, cos x க்கு ஒரு டொமைன் இருக்கு, and tan x க்கு ஒரு டொமைன் இருக்கு, cot x க்கு டொமைன்ஸ் ஆர் தேர் ரேஞ்ச் இருக்கு. இந்த டொமைன்ஸ்ல மட்டும் தான் tan x cot x வந்து கண்டினியூஸா இருக்கும். பட் sin x cos x இருக்குது everywhere continuous. சரிங்களா? அதனால வந்து இந்த tan x cot x மட்டும் தான் என்ன அர்த்தம் அந்த டொமைன்ஸ்ல நீங்க அப்ப பொதுவாவே என்ன சொல்லலாம் all the trigonometric ratios and inverse trigonometric ratios are continuous in their domains. அப்படி போடுங்க. ஒரு நோட் ஒண்ணு எழுதிங்க. எப்படி? All the trigonometric functions and inverse trigonometric functions are continuous in their domain. Just mention that. Right, next discontinuous function. Discontinuous function. Next one, discontinuous function. Discontinuous function na பண்ணிட்டீங்களா ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் a function which is not a continuous function is a discontinuous function. I can say a function is said to be a discontinuous function if it is discontinuous at least one point. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து discontinuous இல்லனா கூட அதுக்கு பேரு discontinuous point. இப்போ நான் ஒரு டயகிராம் ஏற்கனவே கத்து கொடுத்திருக்கேன் இருந்தாலும் அதே டயகிராம் உங்களுக்கு போட்டு சொல்லிக்கிறேன் பாருங்க. See a graph approaches from the left hand side. Okay, from the left hand side. சரிங்களா? அதே போல a graph from the right hand side. They are meets at the same approaching only at the point called A. This is A. அதே போல இங்க வருது. This is called right hand limit. This is called left hand limit. But there is a hole one போட்டுருக்கு இல்லையா? This hole is called break. This point is called B. இந்த ஹோல் போட்டுங்க டார்க் லைன் இந்த ஹோல் போட்டுருக்கு இல்லையா இந்த ஹோல் மட்டும் கனெக்ட் ஆகல இது எல்லாமே கனெக்ட் ஆகும். இது approaches to A left hand limit. Right hand limit is also approaches to A, but at A it does not achieve that B. ஓகே இது A என்ற left hand side ல இருந்து B என்ற பாயிண்ட் அப்ரோச் ஆகும். அதே போல ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து வரதும் B என்றத அப்ரோச் பண்ணுது. ஒரு சின்ன ஹோல் மட்டும் இங்க போட்டுங்க கேப் அது என்னன்னு கேட்டீங்கன்னா A உடைய பாயிண்ட் அது மீட் ஆகல. அப்ப A என்ற பாயிண்ட்ல இது மீட் ஆகல. ஒரு பாயிண்ட்ல மட்டும் x equals to A என்ற பாயிண்ட்ல மட்டும் தான் அது மீட் ஆகல ஜாயின் ஆகல. அப்ப ஒரு பாயிண்ட்ல அது கண்டினியூ பிரேக் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா ஹோல்ன்றது பிரேக். அதனால இது அப்ப என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் லிமிட். அப்ப என்ன சொல்லலாம் லிமிட் x tends to A minus discontinuous function போடுங்க எழுதிங்க. Discontinuous function that x tends to A minus is f of x is equals to limit x tends to A plus f of x, but it is not equals to f of A, so that it is discontinuous. காரணம் என்னன்னா
at A பாயிண்ட்ல அது கண்டினியூட்டி ஆகல, பிரேக் ஆயிடுச்சு. அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் இல்ல பாருங்க, ஜாயின் ஆகல அந்த லைன், இந்த கர்வ் ஜாயின் ஆகல. So that it is discontinuous function. இப்போ இதோட ரீசன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? why it is not discontinuous? எங்கெங்கெல்லாம் இது டிஸ்கண்டினியூஸ், இதோட ரீசன்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம் டயகிராம் மூலமா. புரியுதுங்க? டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா புரிஞ்சிச்சா? அப்படி நான் இன்னும் அழகா தமிழ்ல சொல்லட்டுமா? ஒரு கர்வ் இருக்குல்ல, ஒரு சில இடங்கள்ல மட்டும், ஒரு பாயிண்ட்ல மட்டும், அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்ல x equals to 1 ஒரு பாயிண்ட், x equals to 2 ஒரு பாயிண்ட், எனி பாயிண்ட் x equals to a ஒரு பாயிண்ட்ல மட்டும் கூட அது அந்த கிராஃப் ஜாயின் ஆகலன்னு சொன்னா அது பேர் discontinuous function. அப்ப அதுதான் சொல்றேன், function is said to be discontinuous function if discontinuous at least one point, ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகலனால அது பேர் discontinuous function. இப்போ எப்போ போல அது discontinuous அப்படி ஹெட்டிங் என்ன பண்ணுவீங்கன்னா reasons of discontinuity. You can please take the heading as reasons of discontinuity. எப்போ வந்து discontinuity reasons of discontinuity. Okay, right. So I just draw the diagram, then it is very very easy. The graph வரைஞ்சி நான் சொல்லும்போது it will be completely ரொம்ப புரியும். Yeah, see this is here the first curve நான் எடுத்துக்கிறேன், முதல் curve. Right. So in the curve வந்து I can take this as B point, இது வந்து C point, A ல இருந்து A B. So I have taken this as A point and this as B point, and this is equal to C point, the point. Okay. Let us see the first curve. Right? Let us see the first curve. The first curve பாத்தீங்கன்னா இங்க இருந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து A curve தான் வருங்க. ஃபர்ஸ்ட் இந்த போதுனா A என்ற இடத்துல வருது. யா, இந்த பாயிண்ட் பேர் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சம்பர் ABC போட்டீங்கன்னா இது வந்து D இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து E வெச்சீங்க. ரைட்டா? இந்த பாயிண்ட் E வெச்சீங்க. இப்போ பாருங்க, listen please carefully for 5 minutes. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஈஸியா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். From left hand side, left hand limit, when x is equal to a அப்ரோச் பண்ணும்போது அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா d. அப்ப என்ன சொன்னா limit extends to a minus f of x is equals to d. Right? f of x is equals to d. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இங்க இருந்து இதுக்கு வரணும், இந்த ரிவர்ஸ் இந்த பாயிண்ட் வரணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அது பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் given, does not exist. காரணம் என்னன்னா நீங்க இதுல இருந்து ஏக்கு ரைட் ஹேண்ட் சைடு அப்ரோச் பண்ற பாயிண்ட் E ல இருக்கு. பாத்தீங்களா? நீங்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து அப்ரோச் பண்ற பாயிண்ட் வந்து D ல இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு அப்ரோச் பண்ற பாயிண்ட் that is called limit extends to a plus f of x is equals to E. Both are different values. அப்ப limit does not exist. அது என்ன சொல்றேன்னா left hand limit is not equals to right hand limit. Your left hand limit is not equals to right hand limit. So அப்பதான் என்ன limit does not exist. சொல்லுப்பா, கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து x மைனஸ் a பிளஸ் சார். அதுக்கு d எப்படி சார் லிமிட் வரும்? ஃபர்ஸ்ட் a பாயிண்ட் E தானே சார் இருக்கு. இல்லப்பா, லெஃப்ட் ஹேண்ட் தான பாயிண்ட், லெஃப்ட்ல இருந்து ரைட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் டு அந்த பாயிண்ட் A ல அப்ரோச் பண்றது. அந்த சைடுல இருந்து வரதா ரைட், அந்த சைடுல இருந்து வரும்போது தான் E எடுக்கணும். அந்த E பாயிண்ட், அந்த பாயிண்ட் அதுக்கு நேரா இருக்கிறது E தானப்பா, இதுக்கு நேரா இருக்கிறது D. This is called left hand limit, this is called right hand limit. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க. புரிஞ்சுச்சு? இது ஃபர்ஸ்ட் கேஸ் 1. கேஸ் 1 என்ன சொல்லிட்டோம்? left hand limit is not equals to right hand limit.
புரியுதுங்களா? left hand limit is not equal to right hand limit, அதனால does not exist. அப்ப இது வந்து discontinuity function. ஒரு ரீசன். The second reason பாருங்க அடுத்த கிராஃப். இப்ப left to right நம்ம பார்க்கறோம் இல்லையா? This is called left. இது right. லெஃப்ட்ல இருந்து போறதும் பாயிண்ட் B ல இருந்து டச் ஆகுது, அதோட வேல்யூ வந்து E. ரைட்ல இருந்து வரதும் அதோட வேல்யூ வந்து E. ரைட்டா? பாருங்க both are trying the same இது. அப்ப என்ன அர்த்தம்னா your left hand limit, otherwise நான் உங்களுக்கு ஃபார்முலாவோட x tends to a minus f of x is equals to limit x tends to a plus f of x. Both are equal, both are meeting at the point E. E என்ற பாயிண்ட்ல மீட் ஆகுது. எனக்கு கண்டினியூஸ் சொன்னா இது மாத்திரம் இல்ல, f of a என்ற பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும்ல, f of a என்ற பாயிண்ட்ல அங்க ஒரு ஹோல் விட்டு கொடுத்துருக்க பாரு, அந்த இடத்துல இது ஜாயிண்ட் ஆகல. இது சம்வேர் இந்த இடத்துல இருக்கு. a ன்னு சொல்லும்போது b ன்னு சொல்லும்போது when x equals to b, when x I am talking about is x equals to a, x equals to a என்ற பாயிண்ட்ல both left hand and right are not equal. இங்க both are at b point, sorry, this b point not a point, at b point both are equal, and f of b பாருங்க, it is not equal to this one, this is not equal to f of b. காரணம் இது somewhere else எங்க ஒரு இடத்துல இருக்கு, p o q ன்ற இடத்துல இருக்கு. புரியுதா? இந்த கிராஃப் படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கு, இங்க டச் ஆகல, ரெண்டுமே போனோடி கிராஃப் போட்டு காமிச்சேன், ரெண்டும் கனெக்ட் ஆகணும், ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கணும். கனெக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் அதுக்கு பேர் என்னது, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்ப இங்க கனெக்ட் ஆகல, ஆனா போத் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆர் ஈக்குவல். மேத்தமெட்டிக்கல் தான் எப்போதும் பேசும், உங்களுக்கு புரியணும் தான் பிராக்டிகலா இந்த கிராஃப்லாம் போடுறேன். both left hand and right hand are equal, but it is not is equal to the f of b function. At the point b வந்து not equal. இப்போ இந்த இடத்துக்கு 2 2 ஆன்சர் வருதுப்பா, இதுக்கு பார்க்கும்போது ஆன்சர் 3 வருது. அப்போ செகண்ட் ரீசன் இதுதான். அப்ப என்ன சொல்லணும்னா f of x is not defined, f of x is not defined at x is equals to b, so that என்ன சொல்லலாம், இது வந்து not continuous, discontinuous. This is discontinuous. First reason. First reason என்ன சொல்லப்பட்டது, left hand right hand ரெண்டுமே not equal. அப்புறம் அதுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது, இந்த ரெண்டுமே ஈக்குவல். Listen carefully, but it is not equal to f of b. சரிங்களா? f of x not dissimilar, f of x is not equal. இது மட்டும் போட்டா சரிங்களா? இது செகண்ட் கேஸ். இன்னொரு கேஸ் இருக்கு, தேர்ட் கேஸ். இப்போ அடுத்த கேஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரெண்டு கேஸ் நம்ம இங்க பார்க்க போறோம். அடுத்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இதனுடைய வேல்யூ சம்வேர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ அடுத்த ஒரு கேஸ் வருது பாருங்க, சில அட் சி இந்த பெரிய ஹோல் ஒன்று போட்டுருக்கோம், அப்பதான் உங்களுக்கு புரியும், இங்கே ஜாயின் ஆகல. அப்போ இங்க பாத்தீங்கன்னா left hand, இது வந்து left approaches, இது right approaches, they are both meeting at the point T. இது to left to right, அப்ப both are equal. Limit x tends to c minus f of x is equals to limit x tends to c minus. ஆனா இங்க இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துடலாம், at x equals to b ன்றதுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு, அந்த வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்றோம், f ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு, defined, which means that f of b is defined. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வேல்யூவே கொடுக்கல, c என்ற பாயிண்ட்ல லெஃப்ட் ரைட் தான் இருக்கு. ஆனா at c, at x equals to c வந்து f of x is not defined. அங்க வேல்யூஸே இல்ல, டிஃபைன்டே ஆகல, undefined. நான் சொல்றது புரியுதா? இப்போ பாருங்க தம்பி, ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெண்டுமே ஈக்குவலா இல்ல, புரிஞ்சு போச்சு கதை. செகண்ட் இதுல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, at point b னும்போது the value differs. ரெண்டுத்துக்கும் ரெண்டு ரெண்டு இருந்துச்சு, f of b சொல்லும்போது பார்த்தா 3 ஆயிடுச்சு. They are not equal, numerically they are not equal. But third caseல பாருங்க, both left and right are equal. c என்ற பாயிண்ட்க்கு டிஃபைன் ஆகலையே, எங்கேயுமே அதுக்கு வேல்யூ கொடுக்கல. அப்போ we can say at x equals to c, f of x is not defined, so that it is discontinuous. அப்போ மூணு கேஸ் இருக்கு ரீசன் டிஸ்கண்டினியூட்டி. என்ன ரீசன்? both left hand and right are not equal. If both left hand and right hand are equal, then f of a is not equal. Both left and right are equal, but f of c is not defined. பாத்தீங்களா? at x equal to c என்ற பாயிண்ட்ல
not defined. அப்ப எப்படி சொல்லலாம்னா at least one of limit f of x plus or does not exist. ஏதாவது ஒன்னு எக்ஸிஸ்ட் ஆகலாம், முடிஞ்சு போச்சு. ஒன்னு f of limit லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டா இருக்கலாம், இல்ல ரைட் ஹேண்ட் லிமிட்டா இருக்கலாம், டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இல்ல ரெண்டுமே ஈக்குவலா இல்ல, அது ஒரு டிஸ்கண்டினியூஸ். அடுத்த கேஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவல், ரைட் ஹேண்ட் ஈக்குவல், பட் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃபங்க்ஷன் வந்து f of b வந்து ஈக்குவலா இல்ல. தேர்ட் கேஸ் என்ன சொன்னேன், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆர் ஈக்குவல், பட் f of b அந்த ஃபங்க்ஷன் அந்த பாயிண்ட் இருக்குல்லையே அது நாட் டிஃபைன்ட் வந்தா, இந்த மூணு கேஸ் தான் ரொம்ப முக்கியமான ரீசன்ஸ் ஃபார் டிஸ்கண்டினியூஸ். இதை நல்லா இந்த கான்செப்டை உங்க மைண்ட்ல இன்டெப்த்ல ஏத்திக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா it is very easy to solve any type of problems in continuity function. Make sure that any doubt sir x is equal to அந்த செகண்ட் இதுல x is equal to b ன்னு எப்படி சார் பாயிண்ட் டிஃபைன் பண்ணாங்க? நம்ம அதாவது ஃபங்க்ஷன் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான பார்த்திருக்கேன், நானே எடுத்துதான், நீ எடுத்துதான். இந்த மூணு கேஸ் வரலாம், அசம்ப்ஷன் தான், நானே டிஃபைன் பண்ணிட்டேன். ரெண்டும் வந்து ஒரே மீட்ல பாயிண்ட், இது மட்டும் வேற இடத்துல வருது பாயிண்ட். புரியுதுங்களா? ஓகே சார். Okay sir. நான் டிஃபைன் பண்றேன். This is my assumption. Okay. Take note. Okay, now, next types of discontinuity. Thank you sir. Sir. Okay, boy. Any doubt? Sir, third explain பண்றீங்களா sir? Right, boy. Okay, boy. No problem. See in the point la பாருங்க பா. இது left. From the left hand limit it approaches to at the point x equal to c. இதுவும் approaches to, ரெண்டுமே c கிட்ட வந்துருச்சு. எப்படி நான் நேத்து கிளாஸ்ல சொன்னேன், 0.999 வரைக்கும் வரும். அங்க 1.99 ஆன்சர் வந்து என்னது 2 தான். கரெக்ட்டா? The answer is 2, but the left approach is 0.9, almost 2. Right approach is almost 2. சரிங்களா? இது வந்து 2.0, இது 1.99, இது 2.00. ரைட்டா? தப்பா சொல்றேன். அப்போ இது ரெண்டுமே அப்ரோச் ஆகுது, எக்ஸாக்ட் 2க்கு வரல. இப்போ இந்த வேல்யூ எக்ஸாக்ட் 2க்கு வந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இங்க அதே போல இது ரெண்டும் எக்ஸாக்ட்டா அது அப்ரோச் ஆயிடுச்சு. அப்போ போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர் ஈக்குவல். பட் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குல்ல, x equals to c ன்னு சொல்லி போடும்போது ஏதாவது ஒரு வேல்யூ அங்க பாயிண்ட் பண்ணிருக்கணும், அங்க பண்ணல. which means பாயிண்ட் பண்ணலன்னா அது அன்டிஃபைன்ட்னு அர்த்தம். அதனுடைய வேல்யூ வந்து இன்ஃபினிட்டில வரலாம், அன்டிஃபைன்டா இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. அதனால அன்டிஃபைன்டாவும் இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும்போது சொன்னேன், both left hand and right hand limit are equal. அது கண்டிப்பா ஃபைனைட்டா இருக்கணும்னு சொல்லுங்க. அதனால இங்க அன்டிஃபைன்டா இருக்கு. புரியுதா தம்பி? இப்போ Okay sir, thank you. ஓகேவா? ஓகே, ரைட். தம்பி பேர் நான், வாட்ஸ் யுவர் நேம்? நந்தகிஷோர். நம்பர்? நந்தகிஷோர் sir. கிஷோர், ரைட். நந்தகிஷோர். ஓகே Yes sir. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. நெக்ஸ்ட் ஒன் we are going to see the types of discontinuity. ரெண்டு தான் இருக்கு, ரெண்டு டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. ஒண்ணுக்கு பேரு ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. நம்ம பார்த்த டயகிராம் தான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொன்னா என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி நம்ம பார்த்த விஷயம் தான். என்ன அர்த்தம் அப்படின்னா, லெட் f of x exists. சரிங்களா? let x tends to a, இப்படி போடுங்க, limit x tends to a, f of x exists. சரிங்களா? இப்போ இது ரெண்டு எக்ஸிஸ்ட் சொன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு என்னது, both left hand limit x tends to a minus f of x, limit x tends to a plus f of x. இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், திஸ் இஸ் கால்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். அதுதான் இனிமேல் அப்படிதான் போடுவோம், LHL RHL தான் ஷார்ட் ஃபார்ம்ல, புரியறதுக்காக தான் முதல்ல போடுறோம். இது ரெண்டும் சேமா இருக்கு, ஆனா நாட் ஈக்குவல்ஸ் டு f of a. இப்போ நான் செகண்ட் கேஸ் சொன்ன பாத்தீங்களா, எக்ஸாக்ட் பாயிண்ட்ல ஈக்குவலா இல்ல, இது வேற பாயிண்ட்ல லை ஆகுது. பட் இட் இஸ் டிஃபைன்ட், f of a is defined, but it is not equal to these two things. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டுக்கு ஈக்குவலா இல்லப்பா. ப்ளீஸ் அன்மியூட்பா. முன்னாடியே சொன்ன நினைச்சேன், நேற்று கிளாஸ்ல ரொம்ப நேரமா ஒருத்தர் அருண் சொல்லி மியூட் பண்ணாம இருந்தீங்கல்ல, அதனால தயவு செய்து மியூட் பண்ணீங்க. f of a நீங்க கேள்வி கேட்கும் போது மட்டும், when you are asking question or doubts, please kindly unmute. A kind request, humble request. Okay, so this is not equal to f of a, this is called removable discontinuity. இதெல்லாம் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா,
sometimes direct which of the following are removable discontinuities கேட்பான். which of the following are isolated point discontinuity கேட்பான். சரிங்களா? இன்னொரு விஷயம் இருக்கு, எசென்ஷியல் டிஸ்கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் பேர் தான் இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்த்துல ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. ஓகேவா? ஏற்கனவே சொன்னதுதான். செகண்ட் பாயிண்ட் ரீசன் இருக்குல்ல, அந்த ரீசன் தான். நெக்ஸ்ட் ஐசோலேட்டட் பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டி. isolated point discontinuity. So almost இதே போலதான் இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டதுதான். ஒரு கிராஃப் வரும், இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இது லெஃப்ட் ரைட் ஹேண்ட் லிமிட், போத் ஆர் அப்ரோச்சிங் டு ஏ. ஆனா ஏ என்ற பாயிண்ட்ல மட்டும்தான் இது டிஃபர் ஆகும். இது பி ஆ இருக்கும், இந்த பாயிண்ட்ல சி ஆ இருக்கும். f of a existed, இதனுடைய value existed, but they are not equal to this one. This is called a isolated point discontinuity. அடுத்து பாருங்க, the next one பாருங்க, jump discontinuity உள்ளது. jump discontinuity, jump discontinuity இது என்னன்னு கேட்டீங்கன்னா, I'll just show by diagram. I'm just, this is your point, cut off point. I admit அதுதான் சொல்ல போறேன், cut off point. Your x is equals to a. I'm drawing the graph from left hand side. யாரோ மார்க் பண்ணுங்க, left hand limit. இது வரைக்கும் போகுது x equals to a. அதே போல x equals to a என்ற பாயிண்ட் நான் போடுறேன் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் லிமிட். இப்படி வருது, இந்த பாயிண்ட் இங்க வந்து வருது. இது RHL, இது LHL. இப்போ x equals to a ல இதை அப்ரோச் பண்ணும்பொழுது இந்த பாயிண்ட்டுக்கு பேரு b, இந்த பாயிண்ட்டுக்கு பேரு c. அப்போ லிமிட் x tends to a minus f of x, அதனுடைய வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா b. லிமிட் x tends to a plus ரைட் ஹேண்ட் லிமிட் ஏ கிட்ட வருது பாருங்க, ஏ வாண்ட தான் வருது. ஆனா y பாயிண்ட் வேரி ஆகுது, ஃபங்க்ஷன் பாயிண்ட் வேரி ஆகுது. c, f of x is equals to c. It means that both are not equal. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நாட் ஈக்குவல். போன வாட்டி சொன்னேன் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி என்ன சொன்னேன், ரெண்டுமே ஈக்குவல், பட் f of a நாட் ஈக்குவல். இங்க ரெண்டுமே ஈக்குவல் இல்லாம போயிடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நாட் ஈக்குவல்னா அதுக்கு பேரு ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி பேரு. Please take down the last one. Essential discontinuity. We can problems சொல்லலாம். Essential discontinuity. Essential discontinuity. A function f of x is said to be essential discontinuity if either or both left hand limit and right hand limit does not exist. பாருங்க, இதுக்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா tan curve. எத்தனை பேருக்கு tan curve வரைய தெரியும்னு தெரியல. y equals to tan x. This is called y equals to tan x. ஒரு இடத்துல மட்டும் நீங்க வேல்யூஸ் பாத்தீங்கன்னா அன்டிஃபைன்ட் ஆகும். எந்த இடம் சொல்ல முடியுமா? எந்த வேல்யூல tan x அன்டிஃபைன்ட்? எந்த வேல்யூல tan x அன்டிஃபைன்ட்? 90. வெரி குட். 90ன்ற பாயிண்ட்ல அன்டிஃபைன்ட். பாருங்க, அப்ப அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல மட்டும் இந்த கர்வ் எப்போதுமே ஜாயிண்ட் ஆகும். 90ன்ற பாயிண்ட்ல மட்டும் பாருங்க, இதெல்லாம் tan curves. இப்படிதான் ஒரு tan curve. நான் ரொம்ப ரஃப்பா போட்டிருக்கேன். நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெண்ட் ஆகி போகும். இதுதான் tan curve. பட் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா 90 டிகிரில இன்ஃபினிட்டி. அப்போ என்ன சொல்லணும்னா when x is equals to pi by 2, when x is equals to pi by 2, f of x is equals to tan x ன்னு எடுத்துங்க. When x is equals to pi by 2, none of the limit exists. None of the limit exists. None of the limit exists. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் வராது,
limit extends to pi by 2 minus அதான் a வச்சுங்க a minus f of x does not exist. அதே போல left hand limit and right hand limit both LHL and RHL does not exist. புரியுதா நான் சொல்றது? அப்போ what is the meaning of essential discontinuity? Essential discontinuity means எது left hand limit exist ஆகாம இருக்கலாம் அல்லது right hand limit exist ஆகாம இருக்கலாம் இல்ல ரெண்டுமே exist ஆகாம இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு exist ஆகலனாலும் அது பேரு என்ன பேரு? essential discontinuity. ரெண்டுமே exist ஆகுது but it is not equals to f of a அப்படின்னு சொன்னா that is called removable discontinuity. Jump discontinuity நான் சொன்னேன் ரெண்டுமே exist ஆகுது but they are not equal. அவ்வளவுதான் விஷயம். அடுத்து போலாமா? எனி டவுட் ப்ளீஸ்? இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அழகா நடத்திட்டேன். நீங்க எங்க போனாலும் இதை பத்தி நீங்களே இப்போ யூ கேன் கிவ் சம் பிரசன்டேஷன் செமினாரே கொடுக்குறாங்க about this continuity function and discontinuity function. Is it right girls? நந்த கிஷோர் கரெக்டா? போலாமா சம்சுக்கு? சொல்லுங்க. Yes, sir. Yes, சார் இந்த லாஸ்ட் நடத்தின மட்டும் ஒர்க்கா சொல்லுங்க சார். இது மட்டுமாமா? இதுக்கு பேர் வந்து Yes, sir. essential discontinuity. essential discontinuity அப்படின்னு சொன்னா தம்பி நான் சொன்ன லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்டா இருக்கணும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்டா இருக்கணும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். தட் ஷுட் பி ஃபைனைட்னு எஸ்டர்டே கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்க என்ன சொல்றேன்னா இந்த பர்டிகுலர் எசென்ஷியல் டிஸ்கண்டினியூட்டி மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாம இருக்கலாம். எக்ஸிஸ்ட் ஆகலாம் என்ன அர்த்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்டிஃபைன்ட் அதான் எக்ஸிஸ்ட் இல்லையா? அடுத்து ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகாம இருக்கலாம் இல்ல ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகல இல்ல ஏதாவது ஒரு சான்சஸ் இருந்தாலும் அதுக்கு பேர் எக்ஸ்டென்ஷன் டிஸ்கண்டினியூட்டி. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் y equals to tan x. y equals to tan x ஏன் சொன்னா at x equals to pi by 2 ல always it is infinity. It does not touch any line. எந்த பாயிண்ட்டும் டச் ஆகாது. அப்போ everywhere x equals to pi by 2 means that point is called a what point? Essential discontinuity. ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகாது. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகாது ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகாது. பாருங்க இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இங்க போதா இந்த கிராஃப் போயிட்டு எங்க போய் நின்னுது? x equals to pi by 2. pi by 2 னா it will go on undefined. It will go up to infinity. அதே போல அங்க இந்த ரைட் ஹேண்ட் இது வருது x equals to pi by 2 ல வரும்போது it does not இது அதனால போயிட்டே இருக்கும் infinity. அதனால இதுக்கு பேரு essential discontinuity. ஓகேவாப்பா? ஓகே சார். புரிஞ்சுச்சா? இல்லைன்னா மறுபடியும் கேளுங்க, தப்பு கிடையாது. ரைட். Now we'll do some problems. சார் tan x மாதிரி வேற ஏதாவது இது வந்து எசென்ஷியல் டிஸ்கண்டினியூட்டி இருக்குமா சார்? இருக்குப்பா, cot x சொல்லலாமே. trigonometry functions எங்கெல்லாம் இன்ஃபினிட்டி வருது பாரு அது மாதிரி எக்ஸாம்பிள் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இன்ஃபினிட்டிஸ் வருதுலப்பா வேல்யூ. இதுலயே cot x லயே இருக்குல்ல at x equals to pi by 2. cosecantல ஒரு இடத்துல இருக்கா? சோ அதாவது ஒண்ணுதான் ரெண்டுமே எக்ஸிஸ்டா இருக்க கூடாதுன்னு இல்ல, ஏதாவது ஒண்ணு எக்ஸிஸ்ட் ஆனாலும் தப்பு. இதுதான் சம்டைம்ஸ் நம்ம ஏற்கனவே நேற்று கிளாஸ்ல கூட போட்டோம் இல்ல, நான் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சம்டைம்ஸ் வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து வேல்யூஸ் வந்திருக்கும் ஆனா ரைட் ஹேண்ட் லிமிட்ல பார்த்தா எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது. அப்போ அது அன்டிஃபைன்டா இருக்கும். எப்போ எக்ஸிஸ்ட் அதாவது ஒரு கர்வ் கொடுக்குறான்னு வச்சுக்கீங்களேன், x square plus 1 divided by x minus 1 f of x. இப்போ x இவ்வளோ 1 போட்டு பாரு இதான் இடம். இவ்வளவுதான் கேட்கணும் தம்பி. யார் கேள்வி கேட்டீங்களோ அவங்கதான். Undefined. அப்போ என்ன சொல்லணும்னா f of x does not exist at what point? x equals to n. x equals to 1 தவிர எது போட்டாலும் இது டிஃபைன்ட் ஆகும். ஆனா 1 போட்டினா அது not defined. அப்போ x equals to 1ல மட்டும் it is discontinuity மாறிடுது ஃபங்க்ஷன். அப்போ அதுக்கு பேர் என்னன்னா எசென்ஷியல் டிஸ்கண்டினியூட்டி. புரிஞ்சுதா? அப்போ நந்தகுமார் நந்தகிஷோர் ஓகேவா? நீங்க தானே கேட்டீங்க? Yes, sir. Yes, sir. Right. Okay, pa. Next, we'll move on to the next one. The function, if the function, இப்போ அது ரெண்டு விதமா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். If the function f of x is equals to square root of 2 plus cos x minus 1 divided by
pi minus x the whole square, pi minus x the whole square, x not equals to pi, where k, x is equals to pi, is continuous, is continuous, is continuous at x is equals to pi, is continuous at x equals to pi, then k equals to, then k equals to, that is the question. So this is the first problem in continuity of a function. Please listen carefully. I am requesting all of you to please listen. Ella gavanikreenga? All listening please? Everybody. Yes, sir. Thank you very much. Right. So first of all, we have to given that particular part, it is given that it is continuous. எந்த பட்டியல x equals to pi அப்படின்னு சொல்றதுல மட்டும்தான். இப்போ இங்க பாருங்க, first of all நம்ம என்ன பண்றோம்னா, இது continuity at function தான். x equals to pi என்ற பாயிண்ட்ல மட்டும் அது வந்து k. அப்ப என்ன அர்த்தம்னா f of k உடைய வேல்யூ வந்து which is equals to pi. Am I right? அப்ப என்ன அர்த்தம்னா limit extends to in a point of pi, your f of x is equals to f of pi. F of pi equals to k. Sorry. F of pi. Pi, f of x. Limit extends to pi, f of x is equal to f of pi. சரிங்களா? அப்போ இதை தான் நான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த x limit extends to pi, f of x உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா at particular point given that f of pi and also f of x existing தெரிஞ்சிச்சு, இது வரைக்கும் பாருங்க வேல்யூ. இது எடுத்துட்டு போய் போனோம், எனக்கு இதுதான் என்னுடைய வேல்யூ தேவைப்படுது. அப்போ limit extends to pi, ரைட் ஹேண்ட் சைடு தெரிஞ்சிச்சுப்பா, என்னுடைய வேல்யூ வந்து k. நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பாயிண்ட் மட்டும், இந்த ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடி. limit extends to pi f of x. இந்த லெஃப்ட் ரைட் எல்லாம் விட்டுடு. நான் என்ன பண்றேன், limit f of x exists, the whole limit is equals to f of pi. நான் முன்னாடி சொல்லுவாங்க x equals to point ன்னு சொன்னா x equals to a, f of x is equals to what point? f of a. This is the continuous functionக்கான ஒரு இது proof. இந்த both left hand limit right hand limit சேர்த்து தான் இந்த லிமிட், whole limit. புரியுதுங்களா? அதனுடைய வேல்யூவா கொடுத்துட்டா f of a is equals to k, f of pi is equals to k ன்னு கொடுத்தா. இப்போ நீ கண்டுபிடிக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இத கண்டுபிடிச்சு அது கூட ஈக்குவல் பண்ண போற. இப்போ limit extends to pi, f of x உடைய வேல்யூ என்னது? root of 2 plus cos x minus 1 divided by pi minus x the whole square. இப்போ x க்கு பதிலா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. cos pi இல்ல, what is cos pi? minus 1, 2 minus 1 1, 1 minus 1 0, this gives you 0 by 0. 0 by 0 is called indeterminate form. அப்ப டைரக்டா நான் அப்ளை பண்ண முடியாது. இப்போ சில ஐடியாஸ் நான் இங்க அப்ளை பண்றேன். என்ன அப்படி சொல்லி பார்த்தா, I am putting theta is equals to pi minus x here. Then what happens to x? Your x is equals to pi minus theta. Your x is equals to pi minus theta. And also, when x tends to pi, x tends to pi. What is the value of theta? Theta உடைய வேல்யூ பாருங்க, x equal to pi பட்டா theta உடைய வேல்யூ tends to 0. அப்போ the whole thing will becomes லிமிட்டோட மாறும். லிமிட் x க்கு பதிலா இப்ப theta tends to 0. Square root of 2 plus cos x, instead of x I can write this as pi minus theta minus 1 divided by pi minus x whole square. Pi minus x means we can write this as theta square. The next step, limit theta tends to 0, square root of 2 plus cos 180 minus theta. Anybody? What is the value of 2 cos 180 minus theta? Minus cos theta. Minus cos theta minus 1 divided by theta square. Now we are taking this is a rationalization conjugate method. Yesterday I told you how to solve the limit there. Now you take the conjugate 2 minus cos theta plus 1 divided by square root of 2 minus cos theta plus 1. Okay. Now the next step, when we multiply theta tends to 0, a plus b, a minus b, this becomes 2 minus cos theta. Square root will remove, minus 1 divided by theta square into square root of 2 minus cos theta plus 1. Now 2 minus 1 becomes what? 1 minus cos theta. You can write this as next step. You can write this as 2 minus cos theta, isn't it? So you can write this as theta tends to limit
theta tends to 0, 2 minus 1, which is equals to 1 minus cos theta, divided by theta square into 2 minus cos theta plus 1. Okay, right. 2 minus cos theta plus 1. இப்போ நான் என்ன பண்றேன், algebra of limits யூஸ் பண்ணி, using the algebra of limits and putting into two limits. First one, limit theta tends to 0. First இந்த மட்டும் எடுத்துக்கோங்க, 1 divided by square root of 2 minus cos theta plus 1. The remaining value, theta tends to 0, 1 minus cos theta. Off angle இதுல formula இருக்கு, 1 plus cos theta ஒரு formula இருக்கு, 1 minus cos theta. Yesterday class I have given 1 plus cos theta is equals to 2 cos square theta by 2, 1 minus cos theta which is equals to 2 sin square theta by 2. Therefore, I can say 2 sin square theta by 2 divided by theta square by theta square. இப்போ நல்லா இங்க ரிசல்ட் பண்ணலாம். எனக்கு sin x by x, x tends to 0 னா அதோட வேல்யூ 1. இங்க sin ஸ்கொயர் இருக்கு, அதனால theta ஸ்கொயர் இருக்கு, நோ ப்ராப்ளம். இங்க 2 இருக்கு, 2 ஸ்கொயர் பண்ணா 4 தேவை. அப்ப 4 டிவைட் பண்ணா டினாமினேட்டர்ல 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அப்பதான் I can write sin theta by 2 the whole square போட முடியும். yesterday problem நான் நிறைய போட்டேன், நான் உங்களுக்கு கிளாஸ்ல போட்டு காமிச்சேன். is it right இல்லையா? புரியுதாப்பா? இப்போ எனக்கு ஸ்கொயர் இருக்கனால இங்க ஸ்கொயர் பை 4. அப்ப எப்படி போடலாம், 2 வந்து it will go 1 by 2. So 1 by 2 is constant, we can take outside. 1 by 2 we can take 1 by 2. Now இதுக்கு பதிலா 0 போடுங்க. cos 0 வேல்யூ என்னது 1. cos 0 உடைய வேல்யூ 1. 2 minus 1 1. 1 plus 1 2, which is equals to 1 by 2. Again we'll get 1 by 2. Okay va? 1 by 2 into 1 by 2. Okay, next our remaining values எப்படி போடலாம், theta tends to 0, sin square எப்படி போடலாம், sin theta by 2, theta square by 4, theta by 2 the whole square. The value of this is becomes 1. Our standard limit கொண்டு வந்த பாருங்க. Most of the time 99.9% when I solve the problem, most of the problem should be comes under the standard limits what I given yesterday. That's why I told you, I insist you strictly, I told you that please memorize the standard limits. இது general, இது ரொம்ப ஈஸி. நீ சொல்ல வேண்டிய sin x by x க்கும் tan x by x க்கும் always 1. அப்ப இதோட 1 ஆயிடுமா, 1 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு ரிமைனிங் இருக்கு 1 by 2 into 1 by 2. The answer is 1 by 4. இதுதான் limit extends to pi f of x. ஆனா ரைட் ஹேண்ட் சைடு ஏற்கனவே ப்ராப்ளம் படி கொடுத்தா அதோட வேல்யூ k. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. அப்ப k உடைய வேல்யூ 1 by 4 is the answer. Please take note. Please take note. Girls, புரியுதாமா? Yes, sir. Yes, sir. ஏன்னா this all 11th standard syllabus. This is all comes from your 11th standard syllabus. நான் நேத்து சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உன்னுடைய 11th standard 12th standard syllabus இருக்கு இல்லையா, அதுல 54% from 11th standard syllabus. உன்னுடைய JEE main அந்த ஸ்டேட் போர்டு ஆகட்டும் சிபிஎஸ் ஆகட்டும் 54% of syllabus comes from your 11th standard syllabus and remaining 46% are coming from your 11th 12th standard. That's why நான் most of the time நான் எடுக்கும்போது 11th ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுப்பேன். ஒருவேளை நீங்க என்னன்னா 12th பக்கத்துலயே படிச்சுட்டு வந்திருப்பீங்க, 11th ஒரு வருஷம் பிரேக் ஆன உடனே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான். புரியுதுங்களா? வெயிட்டேஜ் எங்க இருக்கு, 11th ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் டேக் டவுன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். Next. Let F mapping, let F mapping, let F mapping that F mapping R to R is real to real be a function, be a function, be a function defined as இந்த சம் ஏன் போடுறோம்னா
நீங்க பிளஸ் டூ முடிச்சிட்டீங்க இல்லையா, அதனால இப்ப அந்த பிளஸ் டூ உடைய டிஃபரன்சியேஷன் நான் கொண்டு வர போறேன். எல்ஓபி டெக்ஸ்ட் கூடிய நான் கொண்டு வர போறேன். ரெண்டுத்துல அதுக்காக தான். கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும் பாருங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் இப்போ 2021ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். F ought to or be a function defined as f of x is equal to sin a plus 1 into x plus sin 2x divided by 2x. If x is less than 0, and b if x is equal to 0, and square root of x plus bx square minus root x plus square root of x plus bx square bx cube, square root of bx cube divided by bx power 5 by 2, bx power 5 by 2, bx power 5 by 2. If x is greater than, this is one of the very important problem. நீங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, you can do any problem based on this concept. Okay, if f is continuous at x equals to a, sorry, x equals to 0, if f is continuous at x equals to 0, then the value of a plus b is equals to, then the value of a plus b is equals to, then the value of a plus b is equals to. Okay va? ரெடியா? போலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆக்சுவலி கண்டினியூஸ் இஃப் இங்க கொடுத்துட்டான் f of x is continuous at the point x is equals to 0. அப்ப அதனுடைய கண்டிஷன் என்னன்னா, limit extends to 0 minus f of x, limit extends to 0 plus f of x is equals to f of 0. நான் இதுதான் அதனுடைய கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சொன்னேன். In the beginning of today's class, I told you continuity means there is a condition. If the f of 0 the value direct when x equal to 0, what is the value? Your f of 0 is equals to b. If first case left hand limit, I am going to find out the left hand limit, which means that limit extends to 0 minus f of x. X less than 0 means your f of x is what? Sin a plus 1x plus sin 2x divided by 2x. Is it right? Now first is sin a plus 1x by 2x. நமக்கு தெரியும் sin x இப்ப ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சுக்கலாம். We can put it into separate limits. Limit x அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு சொல்றேன், 0 minus sin a plus 1x divided by 2x. And then next one, limit x tends to 0 sin 2x divided by 2x. இப்போ என்னுடைய இவ்வளவு ஈஸியா சொல்லிடுவீங்கன்னா இதனுடைய வேல்யூ என்னது? What is the value of that one? அதுக்கு என்ன வேல்யூ? 1. Very good. When x tends to 0 னா 2x tends to 0 தான். அப்ப அதனால இதனுடைய வேல்யூ 1 அப்படியே அந்த பிராக்கெட்ல போட்டுங்க. எனக்கு வந்து ஆன்சர் மட்டும் தான். நீங்க எவ்வளவு குயிக்கா போட்டாலும் சரிதான், அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டாலும் சரி, இங்க போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ பாருங்க, இங்க a plus 1x இருக்கு. So that I want to again a plus 1x, both multiplying and dividing by a plus 1. 1 by 2 is constant, I can take in outside. Limit x tends to 0 minus, you can write this as sin a plus 1 into x divided by a plus 1 into x. Again you are multiplying a plus 1 because we are dividing by a plus 1. The value of this is becomes 0. X tends to 0, a plus 1 plus x is also 0. The value of this is 1. Only the constant a plus 1 is there. Therefore I can write this as a plus 1 by 2. Left hand limit kandupidichachu, a plus 1 by 2
இது அப்படியே இங்க போட்டுங்க. இப்போ என்ன சொல்லியாச்சு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் 0. அப்ப எஃப் ஆஃப் 0 உடைய வேல்யூ b, left hand limit உடைய வேல்யூ a plus 1. therefore I can say your left hand limit is equals to b. your left hand limit இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் a plus 1/2 is equals to b. சரிங்களா? இதுல இருந்து நீங்க இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். your a is equals to 2b minus 1. இத அப்படியே வெச்சீங்க. cross multiply பண்ணீங்கன்னா 2b minus 1. அடுத்து ரைட் ஹேண்ட் சொல்லுப்பா. சார் லிமிட் sin 2x by 2x 1 தானே சார்? ஆமாமா. அப்பனா அடுத்த ஸ்டெப்ல அந்த பிளஸ் 1 தானே வரணும். சாரி இந்த இடத்துல 1 வரும். plus 1. thank you very much. plus 1. okay, so therefore we can have the left hand limit 2 ones are 2, we will get a plus 3. so we have a plus 3 divided by 2. இது அப்படியே வெச்சுக்கோப்பா. sorry பா, thank you very much தம்பி. plus 1 அப்ப a plus 3/2. next you go for the right hand limit. so this is your right hand limit. limit extends to 0 plus root of x plus bx cube minus root x divided by bx power 5/2. conjugate method. so we have to take 2x cube x plus bx cube plus x plus root x divided by square root of x plus bx cube plus root x. so we take limit extends to 0 plus a plus b into a plus b, we can get x bx cube minus x divided by bx power 5/2 into root of x plus bx cube by plus root x. so பாருங்க plus x minus x cancel ஆயிடும். வெறும் bx cube b cancel ஆயிடும். x power 3 minus 5/2 அப்ப என்ன தெரியுமா வரும்? x power 1/2. அது எப்படி போடலாம்னா, நான் சொல்றது புரியுதுங்களா? b cancel ஆயிடும். x power 3 பவர்ல போனா minus 5/2. 3 minus 5/2 is nothing but 1/2. and the x power 1/2 I can write as limit x to 0 to root x divided by square root of x plus bx cube plus root x. Right? so we'll get right? is it right இல்லையாப்பா? ரைட்டா? இப்ப பாருங்க, இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன், இதுக்குள்ள எல்லாத்துலயுமே root x காமனா இருக்கு. limit extends to 0 plus root x divided by root x நான் காமனா எடுத்துட்டேன். root x வந்தா 1. இப்ப bx ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த bx ஸ்கொயர் root x விட்டு வெளியே வந்துச்சு வச்சீங்க, x கியூப் இருக்கு. அப்ப வெறும் x மட்டும் தான் இருக்கு. அப்ப மீதி இன்னும் என்ன இருக்கும்னா x ஸ்கொயர் bx ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் bx ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகும். மேல 1 தான் இருக்கும். now you extends to 0ன்றத அப்ளை பண்ணு. x க்கு பதிலா 0 போட்டுடலாமா? அப்ப 0 போட்டா 1 தான் இருக்கும். பாத்தீங்களா? 1 plus 0 1, 1 plus 1 2. ஆல்ரெடி மேல 1 இருக்கு. the answer is 1/2. நான் இன்னொரு முறை இந்த இடத்துல சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. இது வரைக்கும் புரிஞ்சுக்கொண்டிருக்கேன். கான்ஜுகேட் x cancel ஆயிடுச்சு. remaining we have bx cube. in the numerator denominator we have b. x cube minus 5/2 will give you x power 1/2. I am writing this as root x. The remaining thing as it is in denominator. What I am doing now is I am just taking root x common. so if I take root x common, x க்கு root x மட்டும் எடுக்கறீங்க. அப்ப இங்க x போயிடுச்சுனா வெறும் 1 தான் இருக்கும். இங்க x போயிடுச்சுனா வெறும் x ஸ்கொயர் தான் இருக்கும். root x போயிடுச்சுனா மீதி remaining 1. so that we have the condition as limit extends to 0 1 by root of 1 plus bx square plus 1. when I substitute x equals to 0, this becomes 2. denominator becomes 2. numerator is as it is 1/2. we'll get the right hand limit is 1/2. and we are comparing this to f of 0. the right hand limit is nothing but equal to f of 0. your f of 0 is b. from this we'll get b is equals to 1/2. from this we'll get b is equals to 1/2. அப்போ இதனுடைய வேல்யூ கம்பேர் பண்ணலாம். left hand limit and right hand limit are equal. left hand limit and right hand limit are equal. b உடைய வேல்யூ 1/2 தானே? அப்ப இதனுடைய வேல்யூ 0. b f of 0 equal to b. அப்ப ஏற்கனவே சொன்னா உங்களுக்கு a plus 3/2 equal to b, which is equals to 1/2. 2 cancel. we'll get a plus 3 is equals to 1 or a is equals to minus 2. a is equals to minus 2. கரெக்டா? அப்ப a கண்டுபிடிச்சாச்சு -2, b கண்டுபிடிச்சாச்சு 1/2. the question is what is a plus b? your a is equals to -2, your b is 1/2. so we'll take -4 plus 1 -3/2. the answer is -3/2. once again I'll repeat. தயவு செய்து please listen carefully. நான் ஒரு 2 minutes டைம் கூட தரேன், நீங்க அப்புறமா எழுதிங்க. நீங்க கொடுத்துக்கிற கண்டிஷன் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சில பேர் எடுத்துருமா 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருவான். நோ, recent question papers, the last 2 to 3 years question paper.
தட் இஸ் த டைப். இப்போ ஒரு அப்டேஷன், அதுதான் அப்டேஷன். இப்போ ரீசெண்டா 2021ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இப்போ போட்டிருக்கேன் பாருங்க. ஒன்லி கான்செப்ட், இட் இஸ் கண்டினியூஸ். 3 things are given. That is left hand limit, right hand limit. Extends less than 0 means left hand. Greater than 0 means right hand. At the point is given x equal to 0. For continuous function, left hand limit is equals to right hand limit is equals to f of 0. Here the point is x equal to 0. Now f of is 0 clearly given that the constant is b. இப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது left hand limit and right hand limit. Left hand limit எப்படி சொல்றீங்கன்னா limit extends to 0 minus f of x, x less than 0 இருக்கும்போது அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து sin a plus 1x plus sin 2x plus 2x. Using the algebra of limits, I am splitting into two limits. Limit extends to 0, sin a plus 1x divided by 2x. Limit extends to 0, sin 2x by 2x. So easily we can mention that the value is 1. Now here a plus 1x, both numerator and denominator is multiplied by a plus 1x. 1 by 2 is constant, I taken outside. So a plus 1x, a plus 1x, limit extends 0, 1. Simply we have only a plus 1 divided by 2. Already இங்க 1 இருக்கு plus 1. Simplifying we'll get a plus 3 by 2. This is called left hand limit. Go to the right hand limit. Limit extends 0 when x greater than 0. This is the function. So taking conjugate, we'll get x using the formula a square minus b square. X get cancelled, bx cube. bb get cancelled, x cube divided by x power 5 by 2 is x power 1 by 2. X power 1 by 2 is nothing but root x. So now I am taking root x common in the denominator. Root x, x குள்ள இருக்கிறது x வெளியே வந்துச்சுன்னா இங்க 1 தான் இருக்கும். x வெளியே வந்துச்சுன்னா x ஸ்கொயர் இருக்கும். root x கம்ப்ளீட்டா எடுத்துட்டு 1. அப்போ root x cancel. 1 divided by square root of 1 plus bx square plus 1. Now we know that x tends to 0. So when x approaches 0, x க்கு பதிலா 0 போடலாம். x க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா 1. 1 plus 1, 2. அப்போ 1 by 2. So we know that f of 0 is b. b is nothing but 1 by 2. இங்கேயோ left hand limit கம்பேர் பண்றேன், which is equals to b. But b இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 1 by 2. a plus 3 is equals to 1. 2 2 cancel ஆயிடுச்சுன்னா அப்போ a equal to minus 2. Therefore the answer is a plus b வேணும், minus 2 plus 1 by 2, which is equals to minus 3 by 2. Any doubt? ரொம்ப முக்கியம்பா. Girls? சார் லிமிட்ல எப்பவுமே கான்ஜுகேட் எடுக்கிறப்ப அந்த நீங்க எடுத்துக்கீங்களா சார், இங்க நியூமரேட்டர்ல இருக்கிற மைனஸ் தான் பிளஸ்ஸா மாத்தி அங்க எடுத்துக்கீங்க சார். அது வந்து எப்படி புரியலப்பா. இல்ல சார், டினாமினேட்டர் தான் சார் எப்பவுமே கான்ஜுகேட் எடுப்போம். நீங்க ஏன் சார் நியூமரேட்டர் எடுக்கலாம்ப்பா, தப்பே கிடையாது. கான்ஜுகேட் நியூமரேட்டர் எடுக்கலாம். யார் சொன்னா டினாமினேட்டர் தான் எடுக்கணும்னு? நியூமரேட்டர்ல எடுக்கலாம். ஓகே சார். ஆமா, லிமிட்ஸ்க்கு கண்டிப்பா எடுக்கலாம். அதுவும் இந்த மாதிரி சம்ஸ்லாம். ஓகே, இது பேர் ரேஷனலைசேஷன் பேரு. புரியுங்களா? Multiplying and dividing, adding and subtracting, this all called comes under rationalization. Okay. Okay sir. Right. என்ன மெத்தட் எடுக்கலாமா சார்? நம்ம நியூமரேட்டர் எடுக்கலாம். நியூமரேட்டர் எடுக்கலாம், டினாமினேட்டர் எடுக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மட்டும் தான் அப்படி டினாமினேட்டர்ல எடுப்போம். இதுக்குள்ள எக்ஸ்போனா எங்க வேணா எடுக்கலாம். ஓகேவா? Okay sir. Move on to the next problem. Right. Next one. Sir. சொல்லுப்பா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? சார் அது சார் டவுட். சொல்லுப்பா. அது ரைட் ஹேண்ட் லிமிட் தானே சார் எடுக்கிறோம். அது எப்படி சார் b = 1/2 ன்னு எடுத்துக்கிறோம் ஆன்சர்? பா ஆக்சுவலி கண்டினியூஸ்னா என்ன ஃபங்க்ஷன் பா? கண்டினியூஸ்னா என்ன அர்த்தம்? இதான கண்டினியூஸ். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு f of a ன்னு சொல்வேன். x a க்கு பதிலா 0 இருக்கு. அப்ப f of 0. f of உடைய 0 டைரக்டா கொடுத்தா அதனுடைய வேல்யூ b. அப்போ நீ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா? this is equal to this, this is equals to this. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் equals to this ஃபங்க்ஷன் சொல்றேன். ரைட் ஹேண்ட் லிமிட்ஸ் தான் 1/2. இதனுடைய வேல்யூ b. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா b equals to 1/2. ஓகேவா? அடுத்து அதே போல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் equals to f of 0 சொல்றேன். அதனுடைய வேல்யூ b. ஆனா b ஆல்ரெடி நீங்க ஃபவுண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் 1/2. I am just substituting 1/2. We'll get the answer is a is equals to -2. Okay va? Okay, we'll move on to the next problem. F of x is equals to the next one. F of x is equals to
f of x is equals to x plus 2, x less than 0, minus x square minus 2, 0 less than or equals to x is less than 1, x greater than or equals to 1, then the number of points of discontinuity, then the number of points of discontinuity at the absolute value of f of x, that is modulus of f of x. So இங்க நல்லா கவனிச்சிங்க, இந்த மாடுலஸ் போறது காரணமே அதுதான். பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம பிரிக்கிறதுன்றத கண்டிப்பா இங்க தெரிஞ்சுக்கணும். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். இப்போ சப்போஸ் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இது பேர் கட் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு பேரு. நான் சொல்லுப்பா Sir, then the சரியா number கேட்கலாமா? அப்புறம் Then the number of points of discontinuity of modulus of f of x. Modulus of f of x. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லி தரப்ப, இதுல பேர் கட் ஆஃப் பாயிண்ட்ஸ். நான் வச்சுக்கிறதான் பேர், அது பேர் கட் ஆஃப் பாயிண்ட்ஸ். நீங்களே ஷூட்டிங் பாயிண்ட் சொல்லலாம், கட் ஆஃப் பாயிண்ட்ஸ் சொல்லலாம், எந்த பாயிண்ட் போனா வச்சுக்கீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 0 இருக்கு. அப்போ x லெஸ் தென் 0, கிரேட்டர் தென் 0, லெஃப்ட் ரைட் அண்ட் ஈக்குவல் டு 0. இன்னொரு பாயிண்ட் இருக்கு 1, less than 1, greater than 1, equal to 1. அப்போ ரெண்டு கட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன கட் ஆஃப் பாயிண்ட் இயர்? 0, 1. We have 2 கட் ஆஃப் பாயிண்ட்ஸ். அப்போ ரெண்டு கட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போ இது எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல டிஸ்கண்டினியூஸா இருக்குது அப்படின்னு கேட்கறான். இப்போ 0லயும் டிஸ்கண்டினியூஸ் இல்லாம இருக்கலாம், 1லயும் டிஸ்கண்டினியூஸ் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை ஒரு பாயிண்ட் 0லயோ அல்லது 1லயோ டிஸ்கண்டினியூஸ் இருக்கலாம், ரெண்டு பாயிண்ட்லயும் டிஸ்கண்டினியூஸ். அப்ப ஆன்சர் எப்படி கொடுப்பான் பாருங்க, 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம். இல்ல ஆன்சர் அப்படிதானே? டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னா ஒரு பாயிண்ட்ஸ்ல டிஸ்கண்டினியூ இல்லாம இருக்கலாம், ஒரு டிஸ்கண்டினியூட்டி கூட இருக்கலாம், ரெண்டா இருக்கலாம். அப்ப மூணுத்துல ஏதாவது ஒரு ஆன்சர் தான். அப்ப நீங்க பாருங்க, நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி இங்க கேக்குறாங்க. நீங்க ஆன்சர் இங்க அதுதான் ஆப்ஷனே. 3 ஆன்சர்ல எதுனா ஒண்ணுதான் இருக்கும். ஈஸியா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்ப இதுதான் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பார்க்கலாமா? ஷூட்டிங் பாயிண்ட் எத்தனை பாருங்க? how many shooting points are there? x equals to 0 and x is equals to 1. 2 shooting points. Now we can say f of x is equals to x plus 2. That is left hand limit. I can say that is called limit. இது வந்து எங்க x equals to 0 discontinuous இல்லையான்னு பார்க்கணும். மூணுமே சேமா இருந்தா that is called continuous. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, செக் பண்றோம். x tends to cut off point 0 minus left hand limit f of x. Limit x tends to 0 minus f of x is x plus 2. x க்கு பதிலா 0 போடுறோம். 0 plus 2 which is equals to 2. Next one, limit x tends to 0 plus your f of x which is equals to limit x tends to 0 plus f of x, that is called minus x square minus 2. Minus x square minus 2. x க்கு பதிலா 0 போடுறியா, which is equal to minus 2. சரியாப்பா? இப்ப பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நாட் ஈக்குவல். அப்ப என்ன சொல்லலாம்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். கரெக்டா? அப்ப என்ன சொல்லலாம்னா f of x is discontinuous, that is called not continuous at x is equals to 0. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா ஃபர்ஸ்ட் வரணும். அது ஈக்குவல்னா அடுத்து f of a இதனுடைய வேல்யூ சேமா இருக்கணும். இப்ப அடுத்தது பாருங்க, லிமிட் x tends to 0 plus, சாரி தப்பு பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. சாரி அவன் கேட்டுக்கிறது வந்து மாடுலஸ் ஆஃப் f of x. சாரி, அவன் கேட்டுக்கிறது மாடுலஸ் ஆஃப் f of x, நாட் f of x. இதுக்கு மட்டும் தான் நான் போட்டது கரெக்ட். அவன் கேட்டுக்கிறது மாடுலஸ் ஆஃப் f of x. We have to find the value of modulus of f of x. So we have to find out the modulus of f of x. முதல்ல அதை கண்டுபிடிச்சிக்கணும், modulus of f of x. இப்போ x is the modulus-னா உங்களுக்கு தெரியும்ல. இப்போ modulus of x ன்னு சொல்லும்போது x க்கு வந்து பிளஸ் மைனஸ் 1 இருக்கலாம் இல்லையா? அப்போ modulus of x is equals to x எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா modulus of x is equals to x எப்போனா x is greater than 0, minus x is less than 0. இதுதான் பேசிக் ரூல் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ. எவ்ரிபடி நோஸ் தட், ரைட்? ஸோ இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than 0, the value is x. x is less than 0, minus 2. x plus 2 இருக்கு. இப்போ உன்னுடைய பாயிண்டே வந்து minus 2க்கு போயிடும். You have to put x plus 2 equal to 0. x equals to minus 2. When it's less than minus 2, less than or equal to minus 2, the values become negative. எப்படி minus x ன்னு போட்டேன்? அப்போ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா x is 1 minute.
x is less than or equal to minus 2, this value becomes negative. Minus x minus 2. புரியும் நினைக்கிறேன். இதுதான் கான்செப்ட். பாருங்க, x greater than 0 னா plus x, s less than 0 னா x. இது x plus 2. அப்ப x equals to minus 2. x less than or equal to minus 2 ன்னு சொன்னா we can say this is called minus x minus 2. If it is greater than 0, greater than 0, அதனுடைய கட் ஆஃப் பாயிண்ட் வந்து 0 இருக்கு இல்ல. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா அந்த பாயிண்ட்ஸ் எப்படி போடலாம்னா minus 2 less than or equals to நெக்ஸ்ட் கட் ஆஃப் பாயிண்ட் 0 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வேற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் x tends to 0. இப்போ இதனுடைய வேல்யூ பாசிட்டிவ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தேவை மாடுலஸ் ஆஃப் f of x, நாட் f of x ஃபங்க்ஷன். இதே எடுத்து போறதுன்னா ரொம்ப சிம்பிள். மாடுலஸ் ஆஃப் f of x போது when modulus of x equal to x, x greater than 0. அதே போல modulus of x plus 2, when x is less than or equal to minus 2, the value is minus x minus 2. அது பாசிட்டிவா இருந்துட்டா greater than இருந்தா பிரச்சனையே கிடையாது. x க்கு இதுக்கு நடுவுல இருந்தா x plus 2 தான். அடுத்து 0 less than or equal to x less than 1. அதுக்கு பண்ண போறோம். 0 less than or equals to x less than 1. 0க்கும் 1க்கும் நடுவுல x உடைய வேல்யூவை எது போட்டாலும் பாசிட்டிவா மாறிடும். அப்போ ஹோல் திங் மாடுலஸ். ஏன்னா எக்ஸுக்கு 0க்கும் 1க்கும் நடுவுலனா இது ஃபுல்லாவே பாசிட்டிவ். அப்போ ஃபுல்லா பாசிட்டிவ்னா மாடுலஸ் ஆஃப் minus x square minus 2. This becomes x square plus 2. minus 2 0க்கும் 1க்கும் நடுவுல 0.5 போடுங்க, 0.2 போடுங்க, எல்லாமே பிளஸ்ல தான் வரும். அப்போ that becomes என்னன்னா very x square plus 2. ஃபைனலா x is greater than or equals to 1. x is greater than or equals to 1. இங்கே பாத்தீங்க இருந்தாலே அது என்ன பிளஸ் தான். அப்போ 1க்கு மேல இருந்தா கண்டிப்பா பிளஸ் தான் இருக்கும். பாருங்க, மாடுலஸ் ஆஃப் x equals to x when greater than 0. This is greater than or equal to 1. அப்போ the value is always positive. x க்கு பதிலா பாசிட்டிவ் தானே வரும். இதுதான் இப்போ மாடுலஸ் ஆஃப் x. இது புரிஞ்சிச்சா? மாடுலஸ் ஆஃப் f of x எப்படி வரும்னு நான் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் ஆல் பேசிக் வேர் யூ ஸ்டடி இன் 11th ஸ்டாண்டர்ட் பிகினிங். நான் சொல்லுப்பா சார். இந்த மாடுலஸ்ல ஃபர்ஸ்ட் போட்டுருக்கீங்களா சார்? சார் ஃபர்ஸ்ட் போட்டுருக்கீங்களா சார் ஃபங்க்ஷன் -x -2 னு? சரி. x less than or equal to. ஆமா மைனஸ். ஏனாப்பா அது வந்து less than or equal to 0 ன்னு சொன்னா less than or equal to கேளுங்க சார். less than மட்டும் தானே சார் வரணும். equal to 0. less than or equal to 0 இல்லப்பா, equal to 0 னு வரணுமா சார்? இங்க வராதுப்பா. சாரி வராது சார். சாரி, தேங்க் யூ. இங்க வராது, இங்க தான் வரும். கீழேயும் less than or equal to இல்ல, less than or equal to இங்க வரும். இங்க ஒரு less than 0 தான் வரும். இங்க தான் less than or equal to. மிச்சம் கரெக்ட். ஃபர்ஸ்ட் மட்டும் சாரி பா. தேங்க் யூ. ஓகே சார், தேங்க் யூ. ப்ளீஸ் மியூட் பண்ணிப்பா. சோ நவ லிசன். இப்போ இத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எத்தனை கட் ஆஃப் பாயிண்ட் இருக்கு? ஸ்ரீவர்தன் இருக்கீங்களா? கேர்ள்ஸ் யாரனா சொல்லுங்க. how many cut off points here? 3. x is equals to -2, x equals to 0, x is equals to 1. அப்ப மூணுமே டிஸ்கண்டினியூஸா இருக்கலாம் இல்ல, மூணுமே கண்டினியூஸா இருக்கலாம். அப்ப see the chances, possibilities. Now see the possibilities. Modulus of f of x. Now first one, limit x tends to -2 minus f of x. Less than minus, now we have minus x minus 2. We'll have the -2 minus 2, we'll get -4. Next one, limit x tends to -2 plus. So this becomes x plus 2. We have x plus 2, yeah? X is -2 plus 2 போடுவீங்க 0. They are not equal. Both left hand and right hand are not equal. Therefore, I can say it is discontinuous. It is discontinuous at x is equals to -2. At x is equals to -2. சரிங்களா? அடுத்தது கரெக்டாப்பா? -x -2, x plus 2. When I put x tends to -2, we'll have -x க்கு பதிலா -2 போடுவீங்க. சாரி பா, இதுவும் 0 தான். சாரி. Minus of minus plus 2, this becomes 0. அடுத்து இதனுடைய வேல்யூ பாருங்க, x equal to 0. When I put 0, next limit x tends to 2, f of x. அப்ப less than to -2. -2 equal to x plus 2. அப்ப x plus 2 will get இதனுடைய வேல்யூ வந்து -2. அதுவும் 0. எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அப்போ இது டிஸ்கண்டினியூஸ் இல்ல, சாரி, it is continuous. It is continuous at x equals to -2. This is first case. Second case, the third shooting point is x equal to 0. Limit x tends to 0 minus. Less than 0 means the point is the function is x plus 2. When you put x tends to 0, we'll have 2. Next, limit x tends to 0 plus.
x plus அது வந்து less than greater than 0. Greater than 0 means which is equals to x square plus 2 which is equals to 2. Limit x tends to 0. Simply at the point 0, at the point equal to 0, the function is x square plus 2. 0 plus 2. Both all the three are equal. Left hand, right hand at the point. At the point x is equal to 0. Therefore, it is continuous. It is continuous at x is equals to 0. ரெண்டு கட் ஆஃப் பாயிண்ட்லயும் கண்டினியூஸ் வந்துருச்சு. இப்ப தேர்ட்லயும் கண்டினியூஸ் வந்தா நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ் ஒன்லி 0. எங்கேயுமே கண்டினியூட்டி இல்ல, டிஸ்கண்டினியூட்டி இல்ல. லாஸ்ட் பார்ப்போம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 minus, that is called left hand limit. Less than 1 means the function is x square plus 2. So when I put x is 1, 1 plus 2 which is equals to 3. Then the right hand limit x tends to 1 plus. So greater than 1 means the value is x. If I put 1, the value is 1. பாருங்க இது ரெண்டுமே not equal. Left hand limit and right hand limit are not equal. Left hand limit and right hand limit are not equal. Therefore, we can say at x it is discontinuous. It is discontinuous at x is equals to what? 1. அப்போ ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் discontinuity. Therefore, the number of points of discontinuity is what? Only 1. The answer is 1. Please take down. புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? இந்த மாடுலஸ் ஆஃப் f of x போடுறதுக்காக தான் சொல்லுப்பா. அடுத்தது போலாமா? Quick. We'll go for the next problem. Sir. Sollupa, any doubt? Sir, can you repeat the sum? Okay, right. So listen carefully. F of x is given. We are convert this into modulus of f of x. First of all, it is given that x less than 0. Modulus போது x plus 2 எடுத்துங்க. X plus 2 னா x is equals to minus 2. இப்ப அந்த particular point நீ நோட் பண்ணுவது minus 2 தான். வெறும் x னா 0 தான். Cases வந்து less than minus 2, greater than minus 2. When it is less than minus 2 னு வெச்சீங்களா எல்லாமே நெகட்டிவ். அப்போ minus x minus 2 னு இருக்கும். அடுத்த கேஸ் போடுறீங்க. நல்லா கவனிச்சீங்க. இப்போ greater than minus 2. அப்போ greater than or equal to minus 2 னு அர்த்தம். அதுதான் minus 2 less than or equal to. இங்க ஒரு பாயிண்ட் 0 னு கொடுத்துட்டான். பிரேக் இருக்கு. அதனால அந்த பிரேக் போட்டாங்க. இல்லனா அது greater than or equal to minus 2 னா அது ஃபுல்லா பாசிட்டிவ். இத பாத்துங்க. இதுதான் உங்களுக்கு மெயின். greater than 0 னா பாசிட்டிவ், less than 0 னா minus x. அப்போ ஃபுல்லா பாசிட்டிவ் x plus 2. நெக்ஸ்ட் 0 less than or equal to x less than 1. இப்போ x க்கு பதிலா எது போட்டாலும் ஸ்கொயர் பண்ணுவது பாசிட்டிவ் தான். the whole modulus எடுப்பீங்க. ரெண்டுத்துலயும் மைனஸ் இருக்கனால பிளஸ் ஆடும். x plus 2 அது அப்படியே போட்டுட்டீங்க. x square plus 2. அடுத்து x greater than or equal to 1 always positive. x greater than or equal to always as it is. அதுல எந்த இதுவும் less than வரும்போது தான் ப்ராப்ளமே வரும். இங்க greater than இருக்கும்போது always positive. இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ from this we are getting 3 cut off points. -2, 0 and 1. ஒவ்வொன்றுத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போறோம். x less than -2, the function is minus x minus 2. போட்டீங்கன்னா 0. Limit x tends to -2 plus greater than -2, the function is x plus 2. Substituting we'll get 0. Equal to 2 at the point x plus 2, the function is same, that is also 0. மூணுமே ஈக்குவலா இருக்கனால it is continuous at the point x is equal to -2. Then you take the cutoff point x is equal to 0. Limit x tends to 0 minus x plus 2. When I substitute x equal to 0 becomes 2. Next right hand limit. Right hand limit now the value is x square plus 2. When I put x is equal to 0, this becomes 2. Equal to 0 at the point x square plus 2, that is also 2. All the three are equal, therefore we just continuous at x equal to 0. Next 1. You say the left hand limit x square plus 2, the function is. When I put x is equals to 1, this becomes 3. At greater than right hand limit, the function is x. When I substitute x tends to 1, the value is 1. Both are different. They are not equal. Left hand limit and right hand limit are not equal. Therefore, it is not continuous, discontinuous at the point x equals to 1. The question is number of discontinuities of the modulus of f of x is 1.
We'll do the next problem. Please take down. Let F mapping to let F mapping from R to R. Let F mapping from R to R be a function defined as f of x is equals to 5 if x is less than or equal to 1, a plus bx if 1 less than x less than 3, b plus 5x if 3 less than or equal to x less than 5, and 30 if x greater than or equal to 5. Then f of x is, take down the options, continuous if a is equals to 5, b is equals to 5. Second option, continuous if a is equals to 5, b is equals to 10. Third option, continuous if a equal to 0, b is equals to 5. And the fourth option, not continuous for any value of a and b, or any value of a and b. Yeah. So these are the options given. Please listen carefully. I am asking from the girls side. Anyone tell me how many cutoff points are there? Idhudala cutoff points. Girls, boys, 3. What are they? 3. X equals to 1. X equal to 3. X is equal to 5. அப்போ 3 இது இருக்கு. அது கண்டினியூஸா இருக்கலாம். Otherwise it may be discontinuous ஆ கூட இருக்கலாம். First point at x equals to n எடுத்துக்கிறேன் இல்லையா? அப்போ limit extends to 1 minus left hand limit. The function is 5. Therefore the answer is 5. Next, limit extends to 1 plus. Limit extends to 1 plus. Our 1 plus means greater than. No, greater than another function is a plus bx. So that a plus bx in சொல்லும்போது இதனுடைய வேல்யூ என்ன தெரியுமா? x. Very good. A plus b. We know that if it is a continuous function, so இங்க கொடுத்துட்டால it is clearly given that. அப்போ கேக்குறான் இது கண்டினியூஸா இருந்தால் பாருங்க எல்லாத்துலயுமே கண்டினியூஸ் வந்திருக்கு. நாட் கண்டினியூஸா வந்திருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்? I am just assuming that all the 3 points are continuous. Function x equals to 1 is a continuous function. At x equals to 3 it is a continuous function. At x equals to my assumption, I am taking that as continuous. At last I am going to prove any one of the following 4 answers. இப்போ இதுக்கு பேர் தான் eliminating the option method. So we have the 4 options. One by one we are eliminating. Finally we can conclude the exact and appropriate answer. Now listen here. A plus b. We know that if it is a continuous, both function dot left hand and right hand limit are equal. Therefore I can say a plus b is equals to 5. That is first option. Second one, what is the second cutoff point? X is equals to 3. இப்போ நம்ம 3 ஆவே போடல. இப்போ டைரக்டா போடுறோம் பாருங்க. இப்போ ஷார்ட்கட் மெத்தட். f of first வந்து 3 minusனா less than 3. a plus bx. x க்கு பதிலா 3 போடுவீங்க. கரெக்ட்டா?
Exactly, I can put x equals to 3. Very good. A plus 3b. And then right hand limit f of 3 plus. If I put f of 3 plus, the function is b plus 5x. X is equals to 3 போடுவீங்களா? When I put x is equals to 3 becomes 15. b plus 15. Now I am taking x equals to 3 is a continuous function so that I can compare both the left and right are equal. That is called f of 3 minus is equals to f of 3 plus. From this we'll get a plus 3b equals to b plus 15. From this we can say the b in the side கொண்டு வந்துட்டா we can write this as a plus 2b is equal to a 15. A plus 2b is equals to 15. Take this as equation 2. அடுத்து ஃபைனலா next 5 cutoff point f of 5 minus. If it is less than 5, the function is b plus 5x. 5 putting 5 5 5 is 25 b plus 25. F of 5 plus 30. The answer is 30. For comparing, we'll get b plus 25 equals to 30. From this, we'll get b is equals to 30 minus 25, which is equals to 5. இப்ப பாருங்களேன் b equals to 5 தெரிஞ்சிச்சு. எதுல b equal to 5 இருக்கு? இதுலயே இருக்கு. இல்ல? இப்ப பாத்தீங்கன்னா ஆன்சர் இது ரெண்டுத்துல எதுனா ஒண்ணுதான் இருக்கணும்னு நினைப்பேன். பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி பாருங்க, எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணிருக்கான்னு பாருங்க. உடனே என்ன சொல்றேன், b equals to 5ன்னு கன்க்ளூட் பண்ணிட்டோம். அப்ப கண்டிப்பா இது இருக்காது, 2 இருக்காது, இல்ல 4 இருக்காதுன்னு எலிமினேட் பண்ணலாம். பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். பட் ஃபைனல் வரைக்கும் விடக்கூடாது. கரெக்ட் ஆன்சர் லாஸ்ட்ல கான்ஃபிடென்ட், அது அக்யூரசி. அந்த பிராக்டிஸ் வரணும். இப்ப பாருங்க, அடுத்து b equal to 5 போட்டுட்டியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து போய் போடுங்க. a plus b equals to 5. b உடைய வேல்யூ 5. அப்போ a உடைய வேல்யூ 0. இப்போ நீங்க என்ன பண்ணிடுவீங்க, கன்க்ளூட் பண்ணுவீங்க அவசரத்துல, தேர்ட் ஆன்சர் இஸ் த ரைட் ஆன்சர் டிக் பண்ணுவேன். கரெக்டா? அதான் ஆன்சர். இட் இஸ் கண்டினியூஸ். ஆனா क्वेश्चनல அவன் ஒரு காலமும் கொடுக்கல. இட் இஸ் கண்டினியூஸ், இட் இஸ் நாட் கண்டினியூஸ்னு எதுவுமே சொல்லல. क्वेश्चनல தான் கொடுத்து ஆன்சர்ல தான் கொடுத்திருக்கான். இட் இஸ் கண்டினியூஸ். பட் our assumption is continuous. அப்போ what I have to do, take this b and substitute in 2. அப்போ a plus 2 into 5. A is equals to what? 5. பாருங்க, அப்போ இந்த ஆன்சரும் கரெக்டா இருக்கும்ல. a equals to 5, b equals to, என்னடா இது ரெண்டுமே இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த மூணு ஆப்ஷனுமே கரெக்ட் கிடையாது. லாஸ்டா கொடுத்திருக்காங்கல, not continuous for any value of a and b. இப்போ இந்த a உடைய வேல்யூ ரெண்டு மேட்ச் ஆயிருக்கணும். If I substitute b equals to 5 in the second equation, then the answer should be a equal to 0 or a equal to 5 வந்திருக்கணும். ரெண்டு வேல்யூமே வேரி ஆகிறதுனால both the three options we can eliminate. This first 2 3, the last answer is the right answer. Therefore all the three not continuous for any value of a and b. எந்த ஒரு வேல்யூவுக்கும் a and b க்கு it is not continuous. Are you clear now? Any doubt in this? இப்படிப்பட்ட questions தான் கேட்பாங்க. Okay, please take down. I think you are all familiar in continuity. Still some more problem in continuity. We'll do it in the next class. And after that, we are going for differentiability. There is lot of relationship between differentiability and continuity. சரிங்களா? தயவு செய்து சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க மைண்ட்ல ஏத்திங்க. நான் மறுபடியும் இன்னைக்கு சொல்றேன், at the end of this today's class, இன்னைக்கு continuityனா you just finish it. All the toppers says, all the experts says, அன்னைக்கு பாடத்தை அன்னைக்கு படிச்சிட்டேன் இல்லையா? அதனால பி கேர்ஃபுல் அபவுட் தட். அதனால வந்து நீங்க ஹெசிடேஷனே இருக்கக்கூடாது. இப்போ ஒன்லி 40 days more for your examination. ஃபர்ஸ்ட் அது கூட 20 days தான் இருக்கு இல்லையா? ஹார்ட்லி 20 days for your first phase 1. phase 1 session 1, அதான் phase 1 சொல்லுவோம் நம்ம. அதுக்கு அடுத்தது ஜூலைல ஒன்று இருக்கு. ரெண்டுத்துக்கும் சேர்த்தா மாதிரி தான் இப்போ காம்போ கிளாஸஸ் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ தட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதோ நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னா, எங்க காலேஜ் ப்ரொஃபஸர் சொல்லுவார் அடிக்கடி, பிரின்சிபல் யூஸ் டு டெல் மீ த வேல்யூ ஆஃப் இது டைம். ஒவ்வொரு வருஷத்தை போய் கேட்கணும்னா இதுல எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவங்களை போய் கேட்கணுமா, அப்படி நிறைய சொல்லிட்டே வர. கடைசியில ஒன்னே ஒன்று சொல்லுவாரு, இஃப் யூ வாண்ட் டு ரியலைஸ் த வேல்யூ ஆஃப் 1 fraction of second, யாரை போய் கேட்கணும்னா, யூ கோ அண்ட் ஆஸ்க் தோஸ் ஹூ மிஸ்ட் த ஒலிம்பிக் மெடல்ஸ், ஒலிம்பிக் கோல்டு மெடல்ஸ். அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஒரு செகண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தே கேன் லூஸ் தர் கோல்டு மெடல் இல்ல? அதுதான் அதே போலதான் நீங்களும் இருக்கீங்க. ஒரு கட் ஆஃப் பாயிண்ட், ஒரு பெர்சன்டைல யூ கேன் லூஸ் யுவர் ஐஐடி அண்ட் NIT காலேஜஸ். ஸோ பி அவேர் ஆஃப் தட். ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க நல்ல டவுட்ஸ் கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ரியலி வெரி வெரி ஹாப்பி. ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி யூ ஆஸ்க் டவுட்ஸ், நோ ப்ராப்ளம். மேக்சிமம் உங்களுக்கு எவ்வளவு தெளிவுபடுத்த முடியுமோ தெளிவுபடுத்துறேன். ஓகேவாமா? சார் இப்போ கொண்டு போற டைப் பிடிச்சிருக்கா? சார்
Okay, Yes, sir. right. Okay, so send your feedbacks, suggestions, no problem. சாருக்கு அதுதான் என்கரேஜ்மெண்ட், அதுதான் நாங்க ஹார்லிக்ஸ் கொடுக்குற மாதிரி, பூஸ்ட் குடிக்கிற மாதிரி. பிடிச்சிருக்கா சார் எடுக்கிற கிளாஸ்? பிடிச்சிருக்கு நம்ம கேட்கணும். ரைட், ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ வில் ஜஸ்ட் கண்டினியூ தி சேம் திங் டுமாரோ. Okay, tomorrow I'm going to continue some more problems left out in this continuity, and then we'll start the differentiability. Okay, with this we'll stop. Good night, take care. Always just love your subjects. Okay, all the subjects, physics, chemistry, mathematics, even biology, எல்லாத்தையும் love பண்ணுங்க, then we'll get a great real involvement. With this we'll stop. Good night, take care. We'll see you in the next class. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Good night. Good night. Good night. Good night. Sir, are you there?